இருக்கு. ரொம்ப கொச்சையான சில வீடியோஸ்லாம் வந்துகிட்டு இருக்கு. அதெல்லாம் பார்த்துட்டு சிரிச்சுக்க வேண்டியதான். எனக்கு என்னன்னா, சிபிஐ வழக்க தாவேகா கேட்கல. ரொம்ப தெளிவா நான் ஜட்ஜ்மெண்ட் நேத்து ஃபுல்லா பார்த்தேன். தாவேகா தரப்புல ஆ ஆதவ அர்ஜுனா அவரு வந்து போட்டிருக்காரு கேஸு. சிபிஐ கேட்கல. கோர்ட் தலைமையில, உச்சநீதிமன்ற தலைமையில ஒரு கண்காணிப்போட ஒரு விசாரணை குழு அமைக்கணும். அவங்க தான் விசாரிக்கணும்னு அவங்க கேட்டிருக்காங்க. சிபிஐ கேட்டு வழக்கு போட்டவங்க 5 பேர் வேற. 4 பேர் வந்து தனியா போட்டிருக்காங்க. அதுல 2 பேர் மேல சர்ச்சை இருக்குன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. சர்ச்சை இருந்தா என்ன? இல்லன்னா என்ன? அவங்க கேட்கறது சட்டப்படி நியாயம். நீங்க தூண்டுதல்ல கொண்டு வந்து சேர்க்குறாங்க, நீங்க கதை கட்டினாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, அவங்க கேட்கறது நியாயம். இது சிபிஐ வழக்க நீதிமன்றம் குடுத்திருக்கு. நான் என்ன கேட்கிறேன்னா, இப்போ உயர்நீதிமன்ற நீதிபதி ஒரு தீர்ப்பு குடுத்தாருன்னு சொல்லி, நெறைய பேர் அத வந்து விமர்சனம் பண்ணாங்கன்ட்டு கைதெல்லாம் பண்ணீங்கல்ல. இப்போ உச்சநீதிமன்ற நீதிபதி குடுத்த தீர்ப்பையும், நீதிபதிக்கும் ஒரு உள்நோக்கம் கற்பிக்கிறீங்க. நீதிமன்றம் குடுத்த சிபிஐய நீங்க வந்து பாஜக சொல்லி நீதிமன்றம் குடுத்த மாரி சித்தரிக்கிறீங்க. தாவேகா கேட்டு பாஜக சொல்லி நீதிமன்றம் குடுத்தது மாரி. இவங்க மேல எப்போ வழக்கு போட போறீங்க? இதே தமிழக காவல்துறை தானே. நீங்க நேர்மையா தானே செயல்படுறீங்க. நீதிமான் தானே நீங்க. ஏன் இப்போ வந்து இந்த நீதிக்கு பச்சையா உங்க கட்சியுடைய ஆர்.எஸ். பாரதி அவர்கள் உட்கார்ந்து பேசுறாருல்ல. அப்பாவு பேசுறாரு. சட்டமன்றத்துடைய நடத்தக்கூடிய சபாநாயகர் பேசுறாருங்க. பாஜக பின்புலத்துல தான் இந்த சங்கி கூட்டம் இங்க வந்து சிபிஐ குடுத்திருக்குன்னு பேசுறாருங்க. அவரு எப்ப கைது பண்ண போறீங்க அப்பாவ? இது வந்து ஒரு நீதித்துறையே நீங்க கொச்சப்படுத்துற மாரி இல்லையா இது? இவங்களுக்கு ஒரு நியாயம். தாவேகா தரப்புல யாராவது மூச்சு விட்டா கூட அரெஸ்ட். நீங்க வந்து ஆரம்பத்துல இருந்து நீங்க என்னதான் இத தற்கூரி கூட்டம், மரத்துல ஏறுறான், தாவறான், அவனுடைய உணர்ச்சி பெருக்க நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியாது. எல்லா புரட்சிகளும் இங்க இளைஞர்கள் மூலமா நடந்திருக்கு. இந்த இளைஞர்கள கண்ட்ரோல் பண்றது ரொம்ப இந்த 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 ஒரு தீப்பொறிய வச்சு நீங்க விளக்கும் ஏத்தலாம், ஊரையும் கொளுத்தலாம். இங்க ஊருக்கு எரிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக சைலண்டா இருந்திருக்காங்க. எவ்வளோ கான்ஸ்பிரசிஸ் வந்தத உண்மை நம்பி நெறைய பேர் ரோட்ல இறங்கியிருந்தா என்ன இருக்கும்? அதெல்லாம் தவிர்க்கணுன்றதுக்காக எவ்வளோ மெச்சூர்டா ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. அததான் நம்ம பாராட்டணுமே தவிர, இங்க வந்து பாஜக சாயம், இந்த பாஜக பூதம்லாம் வெளுத்துருச்சு. முன்னாடி இருந்த அளவுக்குலாம் வீரியம் கிடையாது. பாஜக வேண்டாம் எங்க கொள்கை எதிரின்னு சொல்லி அவங்களோட சத்தியமா கூட்டணி கிடையாதுன்னு செயற்குழு கூட்டத்துல தீர்மானமே ஏத்தியாச்சு. நீங்க தீர்மானமும் போட்டதில்ல. இதுக்கு முன்னாடி கூட்டணி வைக்காத கட்சியும் இல்ல. நீங்க வந்து இங்க சாயம் பூசுறது தான் வந்து மக்கள் மத்தியில எடுபடாம போகுது. ரொம்ப நாளைக்கு இந்த பாஜக பூதம் பலிக்காது. ஒட்டுமொத்தமாக தமிழக அரசியலை மாற்ற போறாங்க. எழுதி வச்சுக்கங்க. இந்த சம்பவத்துல தமிழக அரசு எடுத்த எல்லா நடவடிக்கைகளும் முதல்வருக்கு தெரியாம நடந்துகிட்டு இருக்கு. எல்லா நாடகங்களும் முதல்வரை ஏதாவது சொல்லி ஏமாத்துறதுக்கு இங்க அதிகாரிகளும் சுத்தி இருக்கிறவங்களும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது முதல்வரே செஞ்சிருக்காரு. முதல்வர் இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னா நான் பேசல. ரொம்ப நல்ல மனிதர். ஆனா இங்க அவரை ஏமாத்துறதுக்கு ஒரு கூட்டம் சுத்தி இருந்துகிட்டு அவரை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. போறதே இல்ல. அவருக்கு போகுது வேற மாதிரி போகுது. இங்க நடத்தப்படுற நாடகம், இந்த ஊடகத்துடைய ட்ரையல் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா முதல்வர் காட்டுறதுக்கு தான். மக்கள் வந்து அதுலதான் ரொம்ப கடுப்பாகிறாங்க. என்ன இவ்வளவு நல்ல ஆட்சி கொடுக்குறோம், ஏன் மக்கள் நம்ம மேல கோவப்படுறாங்கன்னு முதல்வருக்கு ஒன்றும் புரியல. அப்புறம் தான் தெரியுது நம்ம கிட்ட காட்டின படம் வேற, உண்மையிலேயே ஓடுற படம் வேற அப்படின்றது. ஸோ போக போக முதல்